அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் உள்ள முதல் இயல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி முதல் பருவத்தில் உள்ள 3 இயலும் நம்ம பார்த்தாச்சு. லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம். முதல் பாடம் கலங்கரை விளக்கம். சொல்லும் பொருளும் மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அலைக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் வாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். புக் பேக் கொஸ்டின். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்பட்டது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கடல். ஸோ அழுவம் அப்படின்றது. கடலின் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. அடுத்த பாடம் கவின்மிகு கப்பல். உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம், புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல என்ற பாடலை பாடியவர் மருதன் இளநாகனார். சொல்லும் பொருளும் உரு அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட ஒல்லரி கலங்கரை விளக்கம். உலகம் புடைபெயர்ந்து போல அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். இவர் கலித்தொகையில் மருத திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியுள்ளார். மருத திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுவார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. அகநானூறு புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. புக் பேக் கொஸ்டின். இயற்கை வங்கூல் ஆட்ட அப்படின்றதுல வங்கூல் அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கல்னா கப்பல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல், இன்று கூட்டலாகி இன்றாகி, எதுகை இடம்பெறாத இணை. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இப்போ இரவு இயற்கை அப்படின்றதுல 2ஆம் எழுத்து ஒன்றி வரல, முதல் எழுத்து தான் ஒன்றி வந்திருக்கு. பொறுத்துக. வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், மாட ஒல்லரி கலங்கரை விளக்கம். அடுத்த பாடம் தமிழரின் கப்பற்கலை. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்கள். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுவது தொல்காப்பியம். கடலோடா அதாவது இது ஒரு திருக்குறள், இது 2 கிடையாது, ஒரு திருக்குறள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து என்ற குறள் 496வது குறள். திருக்குறள்ல கடலை பற்றி சொல்லியிருக்காங்க.
பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் அப்படின்றது அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் 10. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பலவகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளன. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்பட்டனர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. நியூசிலாந்து நாட்டு வெலிங்ஸ்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகிர்கிறது. கப்பல்கள் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இது ஒரு டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? கம்மியர். களஞ்சை கம்மியர் வறுக்கன கூய் அப்படின்றது மணிமேகலையில குறிப்பிட்டிருக்குது. கப்பல் கட்டுவதற்கு நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலும்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பக்கவாட்டுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட தச்சு முழம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளின் முன் பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவைகள் அழைக்கப்பட்டன. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டினார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும். தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மர பிசின் கொண்டு இணைத்தனர். இது பரிபாடல்ல கூறப்பட்டிருக்கு. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள். கப்பலின் முதன்மையான உறுப்பு எறா, அதுதான் அடிமரம். குறுக்கு மரம் பருமல். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி சுக்கான். இது நம்மளுக்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. சமுக்கு அப்படின்றது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி. கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகான், நீகான், கப்பலோட்டி முதலிய பெயர்களால் அழைப்பர். காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு வெண்ணிக்குயத்தியார் பாடியிருக்காங்க. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்கு அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் என பெயர் பெற்றது. கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. களம் தந்த பொற்பரிசம்
கலித்தோணியால் கரை சேர்ந்து அப்படின்னு புறநானூறில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புக் பேக் கொஸ்டின். தமிழரின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதிகள் என அழைக்கப்படுகின்றன. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிக்கப்படும். பொறுத்துக. எரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. அடுத்த பாடம் ஆழ்கடலின் அடியில், அதாவது நீர்மூழ்கி கப்பல் அது மாதிரி வந்திருக்கும். தண்ணீரில் ஒரு பொருளை தன் எடையை விட அதிக எடையுள்ள நீரை வெளியேற்றினால் மட்டுமே அப்பொருள் மிதக்கும் அப்படின்றது ஆர்கமிடிஸ் தத்துவம். ஆர்கமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்குகின்றன. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தனது புதினங்களில் எழுதியவர். ஜூல்ஸ் வெர்ன் 80 நாட்களில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், இந்த 2 புதினங்களையும் படைச்சிருக்காரு. இவர் இந்த புதினங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மையிலேயே கடல்ல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இலக்கணம். இலக்கிய வகை சொற்கள். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இலக்கிய வகையில் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகைப்படும். இது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்தாலும் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் 3 கொடுத்துட்டு இதில் 1 கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். இயற் சொற்கள் பெயர், வினை, உரி, இடை, உரி என 4 வகையில் குறிக்கப்படும். இப்போ பெயர் இயற்சொல் அப்படின்னா மண், பொன். வினை இயற்சொல் நடந்தான், வந்தான். இடை அப்படின்னா அவனை, அவனால். இதில் நை, அதாவது ஐ அப்படின்றதும் ஆள் அப்படின்றதும் இயற்சொல், இடைச்சொல். மாநகர் அப்படின்றதுல மா அப்படின்றது உரிச்சொல். கற்றோருக்கு மட்டுமே அதாவது இது எல்லோருக்கும் பொருள் விளங்கும் வகையில் அமைவது இயற் சொற்கள் சொல்லிட்டோமா. திரிசொற்கள் கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும் வகையில் அமையும். இதுலயும் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு 4 இருக்குது. இப்போ அழுவம், வங்கம் அப்படின்றது பெயர் திரிசொல். இது கடலுக்கு குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். கற்றோர் மட்டும்தானே அதை புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி இயம்பினான், பயின்றான் அப்படின்றது வினை திரிசொல். அன்ன, மான அப்படின்றது இடை திரிசொல். கூர்களி, உரி திரிசொல். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் வகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்இமை, பனையேடு, நாளிதழ் என பல பொருளை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஸோ இப்போ நம்ம 2 பார்த்துட்டோம். இயற் சொல்னா என்ன, திரிசொல்னா என்னன்னு பார்த்தாச்சு. 3வது, வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறுபவை திசை சொற்கள். ஃபர்ஸ்ட் கேணி. கேணின்றது வடமொழி கிடையாது, ஆனால் பிற மொழியிலிருந்து வந்திருக்கு. ஸோ கிணறு அப்படின்றது அதுக்கு மீனிங். அது மாதிரி பெற்றம் போன்ற சொற்கள் திசை சொற்கள். வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். 4வது, வட சொற்களை தற்சமம், தற்பவம் என 2 வகைப்படுத்தலாம். வடமொழியில் இருப்பது போலவே தமிழில் எழுதுவதை தற்சமம், அதாவது கமலம், அலங்காரம் அப்படின்றது வடமொழியில அதுதான், அது அப்படியே நம்ம யூஸ் பண்றோம்னா அது தற்சமம். தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பமம், அதாவது அது உண்மையிலே தமிழ் வடமொழி சொல் தான், ஆனால் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
லட்சுமி அப்படின்றது ஒரு வட சொல். ஆனால் நம்ம வந்து இலக்குமி அப்படின்னு அதை பயன்படுத்துகிறோம். விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அதுதான் தற்பவம். இப்போ 4 சொற்கள் பார்த்துட்டோம். இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல். அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமையும் சொற்கள் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல்லுள்ள ஒரு வகை. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். பொறுத்துக. இயற்சொல் சோறு, திரிசொல் அலுவம், திசை சொல் பெற்றம், வட சொல் ரத்தம். அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருந்தாங்க. அது அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அச்சான் தந்தை, விஞ்ஞானம் அறிவியல், பரீட்சை தேர்வு, லட்சியம் இலக்கு, அபாயம் இடர், தேகம் உடல், சரித்திரம் வரலாறு, சத்தம் ஒளி, அதிபர் தலைவர், ஆச்சரியம் வியப்பு, ஆரம்பம் தொடக்கம், சதம் 100, ஆதி முதல், உத்தரவு கட்டளை, தினம் நாள், சந்தோஷம் மகிழ்ச்சி. அடுத்து முக்கணிகளுள் ஒன்று மா, கதிரவன் மறையும் நேரம் மாலை, பெருந்திரளான மக்கள் கூட்டம் மாநாடு, எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு மாத்திரை, அளவில் பெரிய நகரம் மாநகரம். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், பெருங்கடல் ஓஷன், கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன், துறைமுகம் ஹார்பர், புயல் ஸ்ட்ரோம், மாலுமி தைலர், நங்கூரம் ஆங்கர், கப்பல் தளம் ஷிப்யார்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம 7th உள்ள 2ஆம் பருவத்தில் உள்ள முதல் இயல் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த வீடியோவில் 2ஆம் பருவத்தில் 2ஆம் இயல் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.